Welcome to Lifeguard. Subscribe for more videos. வணக்கம். நாம் இன்றைக்கி லெமன் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். கடாய் சூடேறினதும் இப்போ நம்ம 2 குழிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றிக்குவோம். நான் கடலெண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் நல்லா சூடேறிடுச்சு. இப்போ நம்ம 3 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு 2 சேர்த்துப்போம். 2 நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அடுத்து இஞ்சி துண்டு, கருவேப்பிலையெல்லாம் போட்டுக்கோங்க. இது பழுத்த பச்சை மிளகாய். இது லெமன் சாதத்தில் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக நான் பழுத்ததை போட்டிருக்கேன். இப்போது இதிலே வறுத்த நிலக்கடலை பருப்பை அதையும் சேர்த்துக்குவோம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்குவோம். பெருங்காயத்துண்டு கொஞ்சம் போட்டு நல்லா எல்லாத்தையும் கலந்து விடுங்க. இப்போ 2 மீடியம் சைஸ் எலுமிச்சம்பழத்தை எடுத்து பிழிஞ்சு வச்சுருக்கேன். அதை இதில் ஊற்றிக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம். நான் சாதத்துலேயும் உப்பு போட்டிருக்கிறதுனால இதில் கொஞ்சமாக போட்டிருக்கேன். நல்லா கிண்டி விடுங்க. ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், கொதித்து நல்லா வந்துடுச்சு. இப்போ நம்ம இதில் சாதத்தை கலந்துக்கலாம். இது ஒரு 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு கரெக்டாக இருக்கும். சாதத்தை போட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. இதில் நிலக்கடலை பருப்புலாம் போட்டிருக்கறனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி நீங்களும் லெமன் சாதம் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.